ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். காமிய கார்த்திகேயன் அவங்க தான் வந்து யங்கஸ்ட் ஃபீமேல். அவங்க வந்து 7 கான்டினென்ட்ல அந்தந்த கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக்கை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க? ஸோ லேட்டஸ்டா அவங்க கிளைம் பண்ணது வந்து மவுண்ட் வின்சன் மேசிவ். இது வந்து எங்க இருக்குன்னா அண்டார்டிகால இருக்கு. அவங்க அப்பாவோட சேர்ந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மிஷன் மாசம். மாசம்னாலே சீசன்ஸ்னு அர்த்தம். ஸோ இதோட மீனிங் வந்து என்னன்னா வெதர், அதே மாதிரி கிளைமேட் கம்பேக், அதாவது கிளைமேட்டை எப்பயும் ஒரே மாதிரி இந்தியாவில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதுக்காண்டி இந்த மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செயிலுக்கு வந்து கிரேட் பிளேஸ் டு ஒர்க், அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுக்கு வந்து கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் 2025-26 கொடுத்துருக்காங்க. சரிங்க. அடுத்து சேவிங்ஸ் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சேவிங்ஸ் டெபாசிட்டுக்கு 4%, கிசான் விகாஸ் பத்ராக்கு வந்து 7.5, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.10, சுகன்யா சம்ரித்திக்கு 8.2, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் 7.70, சீனியர் சிட்டிசன் 8.2, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து 7.4, மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் 7.5. ஸோ இருக்கிறதுலே ஜாஸ்தி வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், அதாவது நம்மளோட காலேஜஸ் அதுலலாம் வந்து ஜேர்னல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்காண்டி ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ் காலேஜஸோட இந்த மாதிரி பப்ளிஷ்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க இந்த கொலாபரேஷனை இன்ஃபிளிப் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்போடையும் யூஜிசியோடையும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபிளிப் நெட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்ஒர்க். அதுக்கப்புறம் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் பேஸ்ட் இன் அகமதாபாத், குஜராத், அண்டர் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ அடுத்தது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயரை ரிவைஸ் பண்றதுக்காண்டி ரமேஷ் சந்த் அப்படின்றவரோட தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ லேட்டஸ்டா பேஸ் இயர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2011 to 12 இருந்தது. அதை வந்து 2022 to 23 ரிவைஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுல அந்த ஹெட்டோட பேரு கேட்பாங்க, ரமேஷ் சந்த். அவங்க என்ன கெப்பாசிட்டியில இருக்காங்கன்னு கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ சர்ஜிக்கல் ரோபோட் ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோட் பேர் வந்து SSI மந்த்ரா. ஸோ அது மகாராஷ்டிரால நோபல் ஹாஸ்பிட்டல்ல வந்து அதை கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் போர்ட்டல், அதாவது அது பேர் வந்து பேங்க் நெட். பேங்க் நெட் அப்படின்றது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்னென்ன சொத்துக்களை ஏலத்துல விடுறாங்க. இப்ப கஸ்டமர் வந்து லோன் கட்டியிருக்க மாட்டாங்க, ஸோ அவங்களோட வீடை ஜப்தி பண்ணி ஏலத்துல விடுவாங்க. அப்புறம் வேற ஏதாவது SME லோன், இந்த மாதிரி ஏதாவது சிறுதொழில் கடனுக்கான லோன் வாங்கியிருப்பாங்க, ஆனா அதை கட்டியிருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு அவங்க கொலாட்ரலா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வித்து அதுல வர பணத்தால லோனை வந்து அடைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷன் பண்ணணும், ஏலத்துல விடணும் அப்படின்னா அவங்க பேங்க் நெட்ன்ற பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்லைன்லேயே நீங்க வந்து ஏலத்துல கலந்துக்கிட்டு பிட்டிங் பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ புதுப்பொழிவா மாத்திருக்காங்க, ரீவாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்கும், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸும். ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் விஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ அதுல நிறைய டிஜிட்டலைசேஷன். ப்ராஜெக்ட் விஸ்தார்ன்றது அக்ரி செக்டார்ல டிஜிட்டலைசேஷன், அதாவது கம்ப்யூட்டரைசேஷன் கொண்டு வரதான் ப்ராஜெக்ட் விஸ்தார். ஸோ இதை எப்படி கொண்டு வர போறாங்க? ஸ்டார்ட் அப்போட இன்டகிரேட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ சென்ட்ரல் ஆயுர்வேதிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது எங்க இருக்குன்னு பாருங்க, ரோஹிணி, நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அங்க வந்து இன்னொரு மாடர்ன் கேம்பஸ் கட்டுறதுக்காண்டி நம்மளோட பிலவ்டு பிரைம் மினிஸ்டர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து இது பண்ணியிருக்காங்க, அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான். ஸோ இந்தியாவோட எய்ம் வந்து பாருங்க 32 ட்ரில்லியன் எக்கானமியா 2047 நம்ம மாறணும். ஸோ இதுல குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து லீட்ஸ் ரிப்போர்ட் படி அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லீட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்னா எவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான்.
ஸோ இந்த மாதிரி இருந்தா நம்மளோட எம்எஸ்எம்இ செக்டார் க்ரோ ஆகும். அதனால நம்ம ஜிடிபி க்ரோ ஆகும். ஓவராலா நம்ம இக்கானமி வந்து க்ரோ ஆகும். ஜிடிபின்றது நம்ம கண்ட்ரிக்கு வர வருமானங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விசாவுமே யாருக்காண்டி அப்படின்னா ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி. ஸோ ஸ்டூடெண்ட் விசா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் விசான்றது ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து வராங்க. அவங்க அம்மா அப்பா யாராச்சும் அந்த குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காண்டி கூட வராங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து இந்தியா நேபாள் மிலிட்ரி எக்ஸசைஸ் பேரு சூரிய கிரண். அது நேபாள்ல தான் நடந்திருக்கு. இந்தோனேஷியா வந்து 10th ஃபுல் டைம் மெம்பரா பிரிக்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th ஃபுல் டைம் மெம்பர். அடுத்து பிரிக்ஸோட அப்ரிவேஷன் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இப்போ பிரசிடென்சி யார் தலைமை வச்சிருக்கா பிரிக்ஸ்ல? இப்போ கரண்டா வந்து பிரேசில்ங்க. ஸோ எஸ் பேங்க்கும் அடுத்து FICCI லேடிஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க. ஸோ அவங்களும், அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லேடிஸ் ஆர்கனைசேஷன், அவங்களும் சேர்ந்து ஒரு MSME ப்ராடக்ட், ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்க்கான ஒரு ப்ராடக்ட், அதாவது எஸ் பவர் அப் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விமன் ஆண்டர்பிரனர்ஸை இந்த பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காண்டி, அவங்களோட பிஸ்னஸ்ல விமென்ஸை வந்து ஹெல்ப் பண்றதுக்காண்டி இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஃபுல்லி கேஒய்சி கம்ப்ளைண்ட், கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர், அதாவது ஆதார், பேனு, உங்க மொபைல் நம்பர் இதையெல்லாம் வாங்கி அதுல ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேஒய்சி ஃபுல்லா நீங்க கரெக்டா கொடுத்துருந்தா மட்டும்தான் UPI பேமெண்ட்ஸ் வந்து அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ RBIயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அதுபடி இந்தியாவோட ஜிடிபி 2024-25 ஃபினான்ஷியல் இயர்ல 6.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து அன்ஹெட்ஜ்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அது வந்து $65.49 பில்லியன். அன்ஹெட்ஜ்டு அப்படின்னா ஸோ அது எந்த செக்யூரிட்டியோ கொலாட்ரல்னாலேயோ பேக்கப் பண்ணாத பணம், சரியாங்க? ஸோ அன்ஹெட்ஜ்டு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், ஸோ வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்கின பணம் மட்டும் 65.49 பில்லியன் வருது. நம்மளோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வர நம்மளுக்கு 12 வருஷம் லோவா 2.6% அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருக்கு. ஸோ அஸ்ஸாம் SBIயோடையும் UBIயோடையும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ப்ரீமியமே இல்லைங்க. இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்ல என்ன பெனிஃபிட்னா 0 ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காண்டி கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ UPI ஆப்ஸ் எல்லாம் வந்து 30% ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கணும், மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கணும். அப்ப மார்க்கெட் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷேர் பிரைஸ். ஸோ நான் வந்து 500 ரூபா ஷேரு 10 வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட மார்க்கெட் வேல்யூ 5000 ரூபா. ஸோ அந்த மாதிரி அதுல வந்து இன்னும் 30% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். எப்பக்குள்ள? December 31, 2026 இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப உங்களோட வேலை என்ன அப்படின்னா NPCIயோட ஹெட் யாரு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ Fed 1 ஃபார் கார்பரேட் பேங்கிங் அப்படின்றது வந்து ஃபெடரல் பேங்கோட ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட். அடுத்தது SBI ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு FD ப்ராடக்ட். அது யாருன்னா ஹர்கர் லாக்பதி RD ஸ்கீம். ஒவ்வொரு வீட்லயும் லட்சாதிபதிக்கான RD ஸ்கீம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் SBI பேட்ரான்ஸ் FD ஸ்கீம். ஸோ SBI சப்போர்ட் பண்றவங்களுக்கான FD ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RD மினிமம் 12 மந்த்ஸ் போடலாம், மேக்சிமம் 120 மந்த்ஸ் இல்ல 10 இயர்ஸ் போடலாம். ஸோ அதுல அவங்க அந்த RD மூலமா 1 lakh வரைக்கும் சேர்க்கிற மாதிரி இந்த ஸ்கீம் இருக்க போதுங்க. ஸோ ஸ்விக்கி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நம்மளோட வரவு செலவு சம்பந்தமான அறிவுரைகளை சொல்ல போறாங்க. இது யாருக்காண்டி பண்ண போறாங்கன்னா ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான். அதுலயும் விமனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுல ரூரல் பாவர்ட்டி, அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற வறுமை, அதோட
ரேட் வந்து 5% கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்றத எஸ்பிஐ ரிப்போர்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நமூரா அப்படின்ற ஒரு ஜப்பான் புரோக்கரேஜ் கம்பெனி அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபிய பினான்சியல் இயர் 2025க்கு 6% அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அடுத்து ஹரியானால இருந்து கர்னல் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சதுக்காண்டி நாசால இருந்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. நாசாவோட அப்ரிவியேஷன் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் கண்டுபிடிச்சது மெயின் பெல்ட் ஆஸ்ட்ராய்ட் TD40. ஸோ தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ இது வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. ஸோ இந்த அவார்டு வந்து 47 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, கோச்சஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. 6 கேட்டகரிஸ்ல அதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து நம்மளோட ஹானரபிள் பிரசிடென்ட் மேடம் திரௌபதி முர்மு அவங்க தான் கொடுக்குறாங்க. இப்போ இது செலெக்ஷன் கமிட்டியோட ஹெட்டா இருந்தவங்க வி ராமசுப்ரமணியம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுல வந்து தியான்சந்த் கேல் ரத்னா 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா அவார்ட்ஸ் வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டன் குளோப்ஸ் அவார்டு 82வது கோல்டன் குளோப்ஸ் அவார்டு எங்க நடந்துச்சு அப்படின்னா பிவர்லி ஹில்ஸ் கலிபோர்னியா யுஎஸ்ஏல நடந்துருச்சு. இதை நடத்துறவங்க வந்து ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன். இதுல 2 அவார்டு வந்து ரொம்ப பெரிய அவார்டுன்னு கன்சிடர் பண்ணப்படுது. அது வந்து சிசில் பி டிமெலி அவார்டு, அடுத்து கேரல் பென்னட் அவார்டு. ஸோ இதுல கேரல் பென்னட் அவார்டு யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெட் டான்சன் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எ மேன் ஆன் த இன்சைட் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஒரு சீரீஸ்ல இவர் நடிச்சிருப்பாரு. இவர் ஆல்ரெடி 3 டைம் கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து எமிலியா பெரேஸ் அப்படின்ற ஒரு படம். அது வந்து ஒரு கிரைம் காமெடி, ஆனா பிரெஞ்சு படம். அதுக்கு வந்து 10 செலெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதுல வந்து பெஸ்ட் பிக்சர், மோஷன் பிக்சருக்கு, அதாவது பெஸ்ட் வீடியோ, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்மெண்ட்ஸ்ல அது நாமினேட் ஆகி பிரைஸ் வாங்கியிருக்கு. 4 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ப்ரூட்டலிஸ்ட் அப்படின்ற படமும் 7 பேரால செலக்ட் ஆகப்பட்டு 3 அவார்டு வாங்கியிருக்கு. அடுத்து ஷோகன் அப்படின்ற படம் பெஸ்ட் சீரீஸ், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இந்த கேட்டகரிஸ்ல வின் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியாவோட ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற படம் பாயல் கப்பாடியா அப்படின்ற டைரக்டரால படமாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த படத்தை 2 தடவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் மோஷன் பிக்சர் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் பெஸ்ட் டைரக்டருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜத் வர்மா அப்பாயிண்டட் அஸ் சிஇஓ ஆஃப் டிபிஎஸ் பேங்க். செருக்குமல்லி ஸ்ரீனிவாச ராவ் அவர் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில இருக்கு. அதுக்கான டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. ஸோ அங்க இப்ப டைரக்டரா இருக்கிறவரு இங்க மாறுறாரு. ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட செக்ரட்டரி ஜெனரலா சஞ்சீவ் ரஞ்சன் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து யுடாய் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஆதாரோட சிஇஓவா புவனேஷ் குமார் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பந்தன் பேங்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், அதாவது இவங்க டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ அவங்க அனுப் குமார் சின்ஹான்றவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ஏஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்டி சிஇஓவா அமித் கொனார்கரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜோதி சர்மா நாஸ்காம் ஃபவுண்டேஷனோட சிஇஓ. ஓகேவாங்க. ஸோ இவங்க வந்து லேடி அப்பாயின்மெண்ட்ன்றதுனால இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. பீம சுகம் இந்தியன் ஃபெடரேஷன் அதுல வந்து 10% ஷேரை எஸ்பிஐ லைஃப் வாங்கியிருக்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படின்ற ஹரியானாவை சேர்ந்த ப்ரொஃபஷனல் கபடி டீம் அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஹம்பின்ற ஒரு மேம் இருக்காங்க, அவங்க வந்து செஸ்ல ரேபிட்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. வைஷாலி வந்து பிளிட்ஸ்ல பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் சாம்பியனும் ஹங்கேரியன் ஜிம்னாஸ்டிஸ்டும் இருந்த ஆக்னிஸ் கெலட்டி அவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க தான் வேர்ல்டோட ஓல்டஸ்ட் ஒலிம்பிக் சாம்பியன். அப்புறம் ரொம்ப நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட் பத்மா அவார்டி ராஜகோபால சிதம்பரம் அவர் இறந்துட்டாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் 1974ல பண்ணோம். அப்புறம் போக்ரான் வந்து 1998ல பண்ணோம்.
ஸோ இதுதான் நம்ம இந்தியால நியூக்ளியர் பவர் கொண்டு வர்றதுக்கான ஒரு பேஸா இருந்தது. அதுக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இவர் தான் இருந்தார். ஸோ கன்னட நாவலிஸ்ட் ரைட்டர் நா டிசோசா அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க வந்து கர்நாடகாவோட சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாங்க. எந்த புக்குக்காண்டின்னு பாத்தீங்கன்னா முழுகதே உருகி பண்டவாரு அப்படின்ற புக்குக்கு. ஸோ குஜராத்ல வாவ் தரட் அப்படின்ற 34வது புது டிஸ்ட்ரிக்ட உருவாக்கியிருக்காங்க. ஒடிசால ஆதிவாசி மேளா அப்படின்ற ஃபங்க்ஷன்ல ஷாஹித் மதோ சிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து ட்ரைபல் ஃபார்மர்ஸை ஹானர் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸு, ட்ரைபல் ஃபார்மர்ஸு, அது போக ட்ரைபல் டேலண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அந்த ஷாஹி மதோ ஸ்கீம்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. பஞ்சா அப்படின்ற ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பத்தின ஒரு ஜேர்னலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் வந்து அட்லஸ் டு ப்ரொடெக்ட் இந்தியன் உல்ஃப் ஹேபிட்டட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க, உல்ஃப் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி. ஸோ தெலுங்கானா வந்து சாவித்ரிபாய் பூலேவோட பர்த் ஆனிவர்சரியா விமன் டீச்சர்ஸ் டே அப்படின்ற இதுல கொண்டாட போறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் பூனேல 1848ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பர்த்டே வந்து 3rd January. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 2025 இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பெரைலி டே. பெரைலினா இந்த கண்ணு தெரியாதவங்க ஒரு லெட்டரை அப்படி சென்ஸ் பண்ணி டச் பண்ணி பார்த்து படிப்பாங்க. அது ஃபுல்லா டாட்ஸா இருக்கும். ஸோ அதுதான் பெரைலி லேர்னிங். அது January 4th கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பெரைலி டே வந்து 2019ல தான் கொண்டாடினாங்க. வேர்ல்டு ஆர்ஃபன்ஸ் டே வந்து January 6ங்க. சிக்கிம் வந்து கக்யாட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றத கொண்டாடுறாங்க. இதோட January 1st வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.